நம்ம அம்மாவும் நம்மள இப்படி தானே வளர்த்துருப்பாங்க. நெறைய விஷயங்கள் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா, எங்க அம்மாலாம் அடிச்சு வளர்ப்பாங்க. நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டேன்னா வந்துட்டு அவ்வளோதான் தெரிஞ்சு செஞ்சாலும், தெரியாம செஞ்சாலும் அடிச்சு வளர்ப்பாங்க. அந்த பக்குவம் தான் என்ன இப்படி கொண்டு வந்திருக்குன்னு நெனைக்கிறேன். என் பசங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா, "இது தெரிஞ்சு செஞ்சியா? தெரியாம செஞ்சியா? தெரியாம செஞ்சேன்னா பரவால்ல. இனிமே வந்து ரொம்ப கவனமா இருக்கணும். தெரிஞ்சு செஞ்சா இதனால இந்த விளைவுகள்லாம் இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிக் குடுக்குற அளவுக்கு எனக்கு பக்குவம் வந்திருக்கு. அதுக்கு எங்க அம்மாவோட அடி தான் காரணம். இப்ப பசங்கள நம்ம ரொம்ப பெருசா அடிக்கிறது இல்லைனாலும், நம்ம சொல்ற வார்த்தைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சாலே போதும். அவங்களுக்கு நம்ம எந்த ஒரு பெரிய விஷயமும் நம்ம சேர்த்து வைக்க காசு, பணம்லாம் சேர்த்து வைக்கிறத விட, அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும், இந்த சமூகத்த எப்படி எதிர்கொள்ளணும், யார் யாரெல்லாம் எப்படி இருப்பாங்க, நீ எப்படி சரியா இருக்கணும் அப்படின்றது சொல்லிக் குடுத்தா போதும். இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் பரவால்ல, நான் உன் கூட இருக்கேன்ற தைரியத்த மட்டும் சொல்லிக் குடுத்து பசங்களுக்கு வளர்த்தா போதும். இந்த ரிதன்யா மாரி யாருமே வந்து கொஞ்சம் சோகமான முடிவுகள்லாம் எடுக்காமயே இருப்பாங்க.